அந்த பசியோட கொடுமை எனக்கு தெரியுன்றதுனால தான் இன்னை வரைக்கும் ரூ. 1000 தான் காசு சிலவங்க ஃபோன் பண்ணி போடும். கவிதாம்மா என்கிட்ட ரூ. 1000 இருக்குது. ஆனால் என் குழந்தைக்கு பிறந்த நாளுக்கு இந்த மாதிரி அனாதை பசங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு. உன்னால் ரூ. 1000 தானே முடியும், பரவாயில்ல கொடு, மேல் கொண்டு எவ்வளோ காசு ஆகுதோ நான் போட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்துறேன். என்னால் முடியுது இப்போது. ஆனால் என்னால் இப்போ முடியுதுன்றதுக்கு எனக்கு பின்னாடி 1000 பெண்கள் இருக்கிறாங்க. இவ்வளோ பேர் உதவி செஞ்சுருக்காங்க. உதவினா பணம் விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பேர் மோட்டிவேஷன் என்ன பண்ணாங்க, கவிதாம்மா உங்களால் முடியும், உங்களை ஏன் சிரிக்க வேணாம்னு சொன்னார், அவர் பல் எடுப்பாக இருந்தால் சிரிக்கக்கூடாது, நீங்கள் சிரிங்க, அழகாக இருக்கிறீங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வார்த்தை கேட்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஏன் நம்ம இன்னும் வேலை செய்யக்கூடாது. எனக்கு அதுதான் எனர்ஜி. அந்த 1000 பெண்களுக்கு முன்னாடி நான் நிற்கிறதுனால எனக்கு பின்னாடி இருக்கிற 1000 பெண்கள் தெரியல. என்கிட்ட இன்னை வரைக்கும் கஸ்டமராக இருக்கிறது 1000 தோழியர் தான். தோழர்களை குறை சொல்ல முடியாது, தோழர்களும் இருக்காங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுற ஜென்ஸும் இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் தப்பு செஞ்சு, எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஹஸ்பண்ட் தப்பு பண்ணதுனால எல்லா ஜென்ஸையும் குறை சொல்லக்கூடாது இல்லை. என் ஹஸ்பண்ட் தான் சரியில்லை, மற்றபடி எல்லா தோழர்களும் வாங்குறாங்க. இப்போ ஓரளவு நல்லா சந்தோஷமாக இருக்கிறேன். என்னால் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியுது.